இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட, அதாவது குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷினை பார்க்கலாம். ரீசனிங் எனக்கு பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு, அதாவது ஏ ஈக்குவல் டு 26, சன் ஈக்குவல் டு 27 எனில் கேட் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏபிசிடியை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. நான் இங்கே ஏபிசிடியை எழுதிக்கிறேங்க. சரிங்களா? இங்கே நேராகவும் எழுதியிருக்கேன், இங்கே தலைக்கீழாகவும் எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்கே ஏக்கு 26ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன், ஏக்கு 26, பிக்கு 25 அப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போது கணக்கு என்ன எழுதுகிறேன், ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டான், 26ன்னு கொடுத்துட்டான். அப்புறம் இங்கே சன் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 27. அப்போ கேட் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டுறாங்க. சரிங்களா? அப்போ சன்னு எஸ் எங்கே இருக்குது, எஸ்ஸுக்கு வந்து 8ங்களா, யூ எங்கே இருக்குது 6 கூட்டிங்க. அப்புறம் என்னைக்கு எவ்வளோ இருக்குது 13. இது மூணுத்தையும் கூட்டினா என்ன வரும் 27. ஓகேங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ சிக்கு என்ன வரும், சிக்கு 24ங்களா, கூட்டல் ஏக்கு 26. அப்புறம் டி எங்கே இருக்குது, டிக்கு வந்து 7 கூட்டிங்க. அப்போ 24, 26, 50, 57, 57 தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது 57, ஆப்ஷன் சி தான். சரிங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் 57. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாமில் இப்படியும் ரிவர்ஸ்லேயும் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா?